ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம். ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. பக்கம் 2, 3, 4 234. கீழந்து 3வது பேராகிராஃப். ஏதேன அகர்மணி கர்மதர்ஷனம் பிரத்யுக்தம் நகி அகர்மணி கர்ம இதி தர்ஷனம் கர்த்தவ்யதா இஹ சோத்யதே நித்யஸ்ய தூ கர்த்தவ்யதா மாத்ரம். வெரி குட். இந்த 4:18க்கு மாத்திரம் நாம் நாளையோட 30 வகுப்பு பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்லோகத்துக்கு 30 வகுப்பு பண்ணுறோம்னா அந்த ஸ்லோகத்தினுடைய வீரியம் எவ்வளோ பெருசு. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் சங்கரர் அதுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம், அதை எதிர்த்து இன்டர்பிரேட் பண்ணுறது வேறு மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு 3வது ஆள் பண்ணுறத இப்போ அதற்கு கேள்வி பதில் பண்ணிக்கிட்டு வரோம் நம்ம. இது ஃபஸ்ட்டு விஷயம். அப்படி என்ன இந்த விஷயத்துல பிரச்சனை வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் கவனிச்சிங்கன்னா கர்மணி அகர்மய பஷ்யேத். ஒரு செயல் நடந்தால் செயல் நடக்கணும்னு சொல்லணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, செயல் பண்ணினாலும் செயல் பண்ணாதவன் அப்படி தொனிக்கிற மாதிரி இருக்கு. அகர்மணி கர்ம பஷ்யேத். அவன் செயலற்ற நிலையில் செயல் இருப்பதாக யார் உணர்கிறானோ
அவன் ஞானி. சக புத்திமான். சக புத்திமான் மாத்திரம் இல்லை, ஞானி மாத்திரம் இல்லை, சக யோகி. மனுஷேஷு, மனிதர்களே சிறந்தவன். கடைசியாக என்ன சொல்கிறது? கிருஷ்ண கர்மகிருத்து. அவனுக்கு இனிமே ஸ்வதர்மம் இல்லை, எல்லா டியூட்டியும் முடிச்சுட்டுவன், அவ்வளோதான், முடிஞ்சிருத்தான் அவனுக்கு. இனிமேல் அவனுக்கு ஸ்வதர்மம் அதுவும் கிடையாது, எந்த வேறு பந்தமும் கிடையாது. இந்த ஞானம் தெரிஞ்சுடுத்துனா எது? செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல். இந்த ஐன்ஸ்டீன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தான். பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. அதுக்கு விளக்கம். அங்கே இருக்கிறது டோட்டல், இங்கே இருக்கிறது டோட்டல், டோட்டலிருந்து டோட்டல் வந்தது, டோட்டலிருந்து வெளிக்கு போனாலும் மிஞ்சி இருக்கிறது டோட்டல். ஐன்ஸ்டீன் ரொம்ப பெரிய ஆள் தான். அவர் A+B² எல்லாம் சொல்லலாம், E=mc² சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் நம்மால் விளக்கம் கொடுத்தது அவரால் ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த விஷயம் விஸ்மிருத்தியாக இருக்குது, மறந்து போய்டுறது. 2 துர்விக்ஞேத்துவம், கடினமாக இருக்குது. அது எத்தனை வருஷம் சொன்னாலும் நான் யாருன்னு கேட்டால், ஆறு நீ, ஆராத்து புள்ள நீ, தப்பான பதில் தான் வருது. நான் பிரம்மன், நான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆர்கியூமெண்ட்டு பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறாரு? அத்தியஸ்த கர்மணி அப்படின்றார். அதாவது நீ கர்ம பண்ணினாலும் கர்மா பண்ணனாலும் அது அத்தியஸ்தம். அத்தியஸ்தனா மிஸ்டேக், எரர், தவறு, தப்பு தப்பாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். ஏன்? யாரும் ஆத்மா செய்யறது ஆத்மா செய்யலை அப்படிலாம் பேசுறதில்ல. சாதாரணமாக என்ன செய்கிறோம்? நான் மலை ஏறி போய் வந்தேன், நான் பாராயணம் பண்ணினேன், இப்படி தானே சொல்லுவான். ஜென்ரலாக இப்படி தானே சொல்லுவான். சங்கர் என்ன எடுத்துக்கிறாரு? அதுதான் அத்தியஸ்தம் அப்படின்றார். நான் நியாயமாக இருக்குன்னு நல்ல ஒன்று மலை ஏறி சாமி கும்பிட்டுருக்கோம், இன்னொன்று ராம் மந்திரில் பாராயணம் பண்ணியிருக்கோம். இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணினா அதை அத்தியஸ்தம், எரர், மிஸ்டேக் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அனர்த்தமாக இல்லையோ? அனர்த்தம்லாம் இருக்கட்டும். இந்த நானுன்னு சொல்கிறல்ல, அந்த நானுக்கு இப்போ இது கடிகாரம், இது கடிகாரம். ஒரு மாதிரியா இருக்குல்ல? இல்லை, இதை கடிகாரன்னு அவனாவது ஒத்துப்பானா? பேனாவை பேனா தான் சொல்லணும். இது பேனா, அப்படி ஆப்போசிட். இது கடிகாரம், இது பேனா, இப்படி விருத்திகாரம் மதம் சொல்கிறான். மிஸ்டேக் பண்ணுறதுல டபுள் மிஸ்டேக் பண்ணுறாங்க, டபுள் இன்ஜின் மிஸ்டேக். புரியுறதா? என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நித்திய கர்மா அகர்மா. நித்திய கர்மான என்ன? வைதிக கர்மா, விகித கர்மா, பஞ்சமகா யஜ்ஞம், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் ஸ்வதர்மம். இதுக்கெல்லாம் பேர், ஒரு பொதுவான பேர் நித்திய கர்மா. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா அப்படி போகிறது. அதுக்கு உபலட்சணம் நித்திய கர்மா சொன்னால் போகிறோம். இப்போ இந்த நித்திய கர்மா அகர்மா, அதாவது நித்திய கர்மா இது யார் சொல்கிறா அப்படின்னா, சங்கருக்கு முன்னாடி இருக்கிற விருத்திகார மதம்.
கிட்டத்தட்ட பூர்வ மீமாம்சத்தை சார்ந்தவர்கள். 2 பேரும் ஒரே ஜாத்தியில் அப்படி போய் சேரும். இவனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் லேசா அப்படின்னா, விருத்திகார மதத்தில் ஈஸ்வரனை ஏற்றுப்பாங்க. இந்த ஜெய்மினி பூர்வ மீமாம்சக்காரன் அவன் வந்து நாஸ்திக ஆஸ்திகன். அதனால நாஸ்திக ஆஸ்திக நாஸ்திகன். வேதத்தை எடுத்துப்பான், ஆனால் ஈஸ்வரனை விட்டுடுவான். இந்த 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, வேதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இந்த விருத்திகார மதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் செம்மையாக பாரதத்தில் வேலை செஞ்சுருக்கு. அதனால தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கடவுளை விட்டுருவான். கடைசியில் கடவுளை வந்து கை விட்டுருவான். அதுவும் எஸ்பெஷலி வேதாந்தி டேஞ்சரஸ் ஃபெலோ. இவனுக்கு 2 கிளாஸ் கேட்டாலே போகிறோம், நிர்குண பிரம்மத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இருக்கிற சாமியை விட்டுருவான். இவனும் சாமியை விட்டுருவான், சாமி கும்பிட்றவனும் பக்தி இல்லாமல் போயிடுறான். சொச்சம் மிச்சம் இல்லாமல் வந்து டிங்கு, அது வந்து இதுன்னா மூட்டைப்பூச்சி, அதை அழிக்க வேண்டியது அப்படின்னு ஒருத்தன் நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறவனே பேசுகிறான். அழித்தே தீர்வோம், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்றான். இப்படி அவன் வந்து சொல்கிறதுக்கு எங்கேருந்து வந்தது தைரியம்? இவன் தத்துவம் புரிஞ்சு சொல்கிறானா இல்லை தத்துப்பித்துன்னு வளர்றானா? அப்போது நாஸ்திகனும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், ஆஸ்திகனும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், வேதாந்தத்தில் அறகுறையாக இருக்கிறவனும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான். முதல் பலி வந்து கடவுளுக்கு தான் பலி, கடவுளுக்கு தான் பலி கொடுக்கணும், கடவுளையே பலி கொடுத்துருவாங்க. புரியுறதா? இப்போ சொல்கிறாரு பகவான், மகாபலி வந்திருக்கிற ஆள் சின்ன பையன் பார்க்காத, குறும்புக்காரன், அதனால் வாக்கெல்லாம் கொடுத்துடாத. அவர் குரு சுக்ராச்சாரியர் சொல்கிறார், ஜாக்கிரதையாரு, அவன் சின்ன பையன், குட்டி பையன், இப்படி கொடையை எடுத்துகிட்டு வரான். மகாபலி சக்கரவர்த்தி, இந்த சத்திரியர்கள்லாம் வந்து பூஜை பண்ணும்போது எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க, கர்ணன் உட்பட. அது பரம்பரையாக வருது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து கேட்குறான், ஒரு 3 அடி நிலம் தரையா அப்படின்னு. சுக்ரியார் வந்திருக்குவேன், யமகாதகன், குறும்புக்காரன், ட்விஸ்ட் பண்ணிடுவான். இவன் மகாபலி வந்திருக்கு குட்டி பையன், 3 அடி நிலம், என்ன நமக்கும் எவ்வளோ காணி இருக்குது, அதில் 3 அடி தாண்டி குச்சா கூட 3 அடிக்கு எவ்வளோ கேட்பான்? ஏக்கர் கணக்கில் ஏக்கரா இல்லையா? 3 அடி தானே, தத்தம் பண்ணேன்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குல்ல. சத்தியம் பண்ணோம், ஒன்று ஜலத்தில் சத்தியம் பண்ணோம், இல்லை அக்னியில் சத்தியம் பண்ணோம், அல்லது ஆகாசத்தில் சத்தியம் பண்ணோம். நான் சில சமயம் கை தூக்கி ஓம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஆகாசத்தில் சத்தியம். அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் நான், நீ சொல்லிட்ட நீ செய்யணும் அப்படின்னு. அதனால் ஜலத்தில் அர்க்கியம் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான், சுக்ராச்சாரியர் அப்படியே வண்டா போய் உள்ளர போய் தண்ணி விடாமல் பார்த்துக்கிட்டான். எனி குருமார்கள், அசுர குருவாக இருக்கட்டும் இல்லை தேவ குருவாக இருக்கட்டும், அவங்க சிஷ்யங்களை காப்பாற்றுவாங்க. எப்படி வந்து பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை கெட்டதோ நல்லதோ அது காப்பாற்றுறதோ, அதுபோல் இந்த குருமார்கள் வந்து தன்னுடைய சிஷ்யனை எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. அதனால் இவனை எப்படியாவது கடைசி நிமிஷத்துலையா காப்பாற்றிடணும். ஏன்னா வந்திருக்கிறது ஆள் யாருன்னு தெரிஞ்சுடுத்து, இவனுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால் வண்டா போய் அந்த கிண்டிரிக்கில்ல அதில் போய் உள்ள அடைச்சிட்டார் சுக்ராச்சாரியர். உடனே இந்த தர்ப்பப்புல் இருக்கால்ல, பிராமண பையன் வந்திருக்கிறது, அதனால் நேராக போய் ஒரு குச்சி எடுத்து டப்பக்குன்னு ஒரு குத்துறான். அந்த இதில் கண்ணு மூக்கெல்லாம் அடிபட்டு கவான்னு கத்திட்டு அந்த பக்கம் போய் விழுந்துச்சு. ஜலம் விழுந்தது.
சத்தியமாயிடுச்சு. கொடுத்தேன் அப்படின்ட்டு. உடனே ஒரு காலை கீழே வச்சார், ஒரு காலை மேலே வச்சார். 3வது அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு. ஓகே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என்ன புரிஞ்சுக்கோ, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதில்னா சும்மா நீ சொல்கிற அர்த்தம் இல்லை. இன்ஃபினிட் ஆகாசம், நமக்கு தெரிஞ்சது ஆகாசம் ஸ்தூலத்தில். அந்த ஆகாச அளவுக்கு துன்பம் நேரிடினும் எனக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நமக்கு இத்தினூண்டு ரெகுலராக போகிறது, ரெகுலராக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுதான் போகலாம். ஒரு 10 பேருக்காவது பலம். தலைவலி வந்தது வச்சுக்க, எனக்கு தலைவலி தெரியுமா, எனக்கு தலைவலி தெரியுமா, நிறைய பேருக்கு தலைவலி கொடுத்துருவான். பா, அப்போது எவ்வளோ தூரம் பெரிய விஷயம். அந்த மாதிரி பெருசு. ஒரு காலம் இங்கே வச்சுட்டான். வாமன அவதாரமாக வந்தவன் திரிவிக்ரம அவதாரத்தை எடுத்துட்டான். திருக்கோயிலூர் போனீங்கன்னா அங்கே இருக்கும் சுவாமி, உலகளந்த பெருமானு பேர், அதுக்கு பேர். அற்புதமாக இருக்குது. நானும் கிருஷ்ண பிரேமி அண்ணாவும் பேசினோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே வெடிப்புற பேசின, தம்பி என்ன இப்படி பயங்கரமாக பேசுகிறேன், நம்ம 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க போல இருக்க கவர்மெண்ட்டு. வேதாந்தத்திலே இப்படி சொல்கிறேன்னா அங்கே எப்படி பேசியிருப்ப பார்த்துருப்ப, தர்மத்தில் ஃபயரிங் டாக். அதனால் இவன் ஃபோட்டோ எடுப்பான். இப்போ இவன் ஃபோட்டோ எடுக்கிறான்ல, அது மாதிரி இவர் யாருன்றதை எனக்கு ஃபோட்டோ எடுப்பான், சிஐடி பிரான்ச்சு. நான் என்ன பண்ணுவேன், இப்படி பேசும்போது அவன் ஃபோட்டோ எடுக்கும்போது, அப்போல்லாம் ரொம்ப ஃபோட்டோ எடுக்கிறது கஷ்டம். இப்போலாம் டக்கு டக்குன்னு எடுத்துடுறீங்க, 1000 ஃபோட்டோ 1,00,000 ஃபோட்டோலாம் இருக்குது. அவன் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் இப்படி தலை திருப்பி அவன் அந்த பக்கம் வருவான், அப்புறம் இப்படி பாரு. கடைசி வரைக்கும் நம்மளை ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா தாலுக்காலையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். அந்த திருச்சி ஜில்லாவில் இருக்கிற எல்லா, அப்போ 10 தாலுக்கா, 10 தாலுக்காலையும் என்னுடைய ரிப்போர்ட் இருக்குது, என்னை பற்றி கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் அரெஸ்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ணால் விட்டுருவேனா? விட்டு தான் செய்யணும். கள்ளக்குறிச்சியில் ஐயோ அப்பா ஊர்வலம் விட்டான் தீக்காக்காரன். எவ்வளோ நம்ம பக்தியோடு சொல்லணும். நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டேன், இந்த ஊர்வலத்தை தடை பண்ணுங்க, ரொம்ப தவறு, எல்லாருடைய உள்ளம் பாதிக்கிறது. உன்னை யாராவது வந்து கேட்டாங்களா? இல்லை. எங்களையே சீன்றேன். பேச்சுரிமை தம்பி, அப்புறம் இளம் வயது இல்லை, பேச்சுரிமை இந்த நாட்டில் உண்டு. அதனால் எல்லாருக்கும் பர்மிஷன் உண்டு. மறுநாள் ஒரு நோட்டீஸ் அடிச்சுட்டு போனேன், கற்பில் சிறந்தவள் கதீஜாவா கன்னிமேரியா. பட்டிமன்றம், பட்டின்னா மலையாளத்தில் நாயின்னு அர்த்தம். 2 நாய் மாதிரி குலைச்சிக்கிறது தான் பட்டிமன்றம். இவன் இல்லை, இவன் இருக்கு அப்படின்வான். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்தில் அதுதான் இருக்கும். அந்த மாதிரி பட்டிமன்றம் நடக்கிறது. இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் பட்டிமன்றம் நடக்கிறோம். நாங்கள் தினசா எப்படி நடத்துவோம்னா தெருமுனை பட்டிமன்றம். நாங்கள் தெருவாக பண்ணுவோம்யா இந்த இதுவை. பெரிய என்ன நீ கலவரம் பண்ணிவிடுவோம் போல இருக்க. ஆமாம், இது லா அண்ட் ஆர்டர், இப்படி பண்ணக்கூடாது. இப்போ கள்ளக்குறிச்சி இது கள்ளச்சாராயம் குடித்து உடனே சிஎம் அவருக்கு நேரத்தெல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி கள்ளச்சாராயம் குடித்த தெய்வீகத்தெல்லாம் போய் பார்த்து லட்சக்கணக்கில் கொடுத்தான். கரூரில் செத்து போனவனை பார்க்குறதுக்கு ஆளே வரல. இவனெல்லாம் ஒரு மனுஷனா? இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி வெளியில் போகிறது. ஃபோட்டோ வேறு எடுத்திருக்காரு, அதெல்லாம் வெளியில் வந்துடும். துருவி ஆராய்ஞ்சினா போலீஸு உங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி
எதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. என்ன ஐயா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களை மாதிரி நாங்கள் இப்படி குனிஞ்சிட்ருப்போம். எங்கெங்கே நடத்த போகிறீங்க? எங்கே வேணால் நடத்துவோம். நடத்தக்கூடாது. பேச்சுரிமை சார், இந்த நாட்டினுடைய பேச்சுரிமை. நாங்கள் நடத்துவோம். இப்போ நான் இருக்கேன், தனியாக தான் போயிருக்கேன், எவனும் இல்லை அந்த ஊரில். ஏதோ 2-3 பேர் வருவான், எப்பயோ ஜின்னு வருவான். அவனும் வந்து பயந்த சுபாவம் இல்லை. நீ என்னை தொட்ட நீ கெட்ட வெகுண்டு வரும். கள்ளக்குறிச்சியே வெகுண்டு வரும். பார்த்தா ஃபயராக தான் இருக்கான், ஏதாவது ஆயிடுமோ அப்படி ஒரு உள்ளத்தில் நம்ம பேசுகிற துணி இருக்கு, அப்படி துணி. அப்புறம் அந்த ஐயோப்பா பாரு, அந்த ஐயோப்பா ஊர்வலத்தை நிறுத்தினா பட்டிமன்றத்தை நிறுத்துவோம், இல்லைன்னா அங்கங்கே பண்ணுவோம். கள்ளக்குறிச்சி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா இடத்துல பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுவோம். இருக்கிறதுலையே ரொம்ப பரிதாபத்துக்குரிய டிபார்ட்மெண்ட் எதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட். ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன், நிஜமாவே. அந்த பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து மேலே சொல்கிறவன் தான் கீழே இருக்கிறது கேட்பான். எதுக்கு சுடுறான், ஏன் சுடுறான்ல, ஃபயர் ஃபயர். குஞ்சா குழந்தையா தர்மமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்திலேருந்து வந்தது. அதனால் இன்றைக்கி இருக்க போலீஸெல்லாம் இப்படி பண்ணுறான்றலாம் நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது. அது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து வந்திருக்கிற பரம்பரை. ராமசாமி நாயக்கரை வந்து 2 வருஷத்துக்கு ஆளை காணும். போய் அந்த ஆளை பிக்கப் பண்ணி, நல்ல ஆள் தான் அவர், வந்து இது எல்லாம் சங்கல்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அது என்ன இது தீபகற்பம் மருது சகோதரர்கள் பண்ணினாங்களே. அதுக்கப்புறம் அவர் பத்திரிக்கை ஒன்று நடத்தினார், அதுவும் தேசிய பத்திரிக்கை. அப்புறம் அவர் காங்கிரஸ்காரர், இவ்வளோ நல்ல மனுஷன் அவர். அவருடைய இன்னொரு பக்கம் தெரியாது உங்களுக்கு. இந்த ஆள் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஈரோட்டில் எவன் பிறந்தாலும் நல்லா இருப்பான், டைனமிக்காக இருப்பான்னு சொல்லி அவனை வந்து அசுரர் கூட்டிகிட்டு போயிடுச்சு. பிரிட்டனில் கூட்டிகிட்டு போய் மூளை செலவு பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி அனுப்பிச்சது தான் இன்றைக்கி இல்லேந்து இருக்கிற எல்லா கழக கண்மணிகளும். இதான் பேக்ரவுண்டு, புரியறதா? அதனால் அம்பை எய்தவன் இருக்க அம்பை நோவானேன், புரியுதா? இதுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் தான் ரூட்டு. 27ஆம் தேதி வரான். கர்ம வேலை செய்து போய் எங்களை என்னெல்லாம் நீ பண்ணிட்ட, அம்புட்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வரான். 2007 போட்ட ஒப்பந்தம் அதை தூசி தட்டி இப்போது 26 சக்ஸஸ் ஆகிறது ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம். தள்ளி போய் 27ஆம் தேதி ஒரு பெரிய அந்த யூனியன் முழுக்க வருது. ஏன்னா இப்போ அமெரிக்கா வேறு விரோதமாகிடுச்சு அவனுக்கு. நம்மக்கிட்ட இருந்து தங்கத்தை உருவிட்டு போனான், 7 கப்பலில் தங்கம் எடுத்துகிட்டு போனான். பாரதத்திலேருந்து கொள்ளடிச்சு பிரிட்டிஷ்காரன். அந்த தங்கத்தெல்லாம் அமெரிக்காக்காரன் உருவிட்டான், புரியுதா? அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து நாம் எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போண்டி ஆகிடுவான் பாருங்க அமெரிக்கா. சாபம் இல்லை, ஃபேக்ட். அதில் தான் 1:60 சொல்லிருக்கேன். ஆமே, நாளைக்கு தானே வந்தே மாதிரி நிகழ்ச்சி. இன்றைக்கே மூடு வந்துட்டிங்களா? அப்போ இந்த 3வது கால் எங்கே வைக்கிறது அப்படின்னா, இந்த மகாபலி சொல்கிறான் என் தலையில் வை. மகாபலிக்கு எவ்வளோ பெரிய ஒரு இந்த 4:18 வந்து எல்லாமே அசுரர்களாக இருந்தாலும் வேதம் படித்தவர்கள். 4:18 படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், புரியுதா? அதில் தான் அகங்காரம் வருது. அகங்கார விவேகம் தான் இந்த 4:18 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்.
அந்த அகங்காரம் இருக்க, அந்த இன்ஃபினிட் ஆகாசத்தை விட பெருசு எதுன்னா அகம், நான், ஐயாம். இந்த நான் என்ற ஈகோ இருக்குல்ல, இந்த பூமி ஆகாசத்தை விட பெருசு என்னுடைய ஈகோ. அந்த பெருசான பரப்பளவு இருக்கிற என்னுடைய ஈகோவை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தலையை வணங்குறான். காலை அங்கே வச்சு ஒரு அமுத்துறார். இதுதான் மகாபலி. உங்களுக்கு பாகுபலி தெரியும், மகாபலி தெரியாது. இது மகாபலி. அதனால தான் ஓணம் பண்டிகை அப்போ அவர் அப்படி தலையை தூக்குவார். அதுதான் பூக்கோளம் சொல்லுவாங்க. அந்த கோலங்கள்லாம் போட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக இருக்கும் அந்த நாள். இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேர் நல்லவர்கள் வந்துக்கும் போது மழை கொட்டி தீக்கிறது. எத்தனை ஆனந்தம் பாருங்கள், சுகம். அதனால் மகாபலி கொடுத்தது ஈகோவை கொடுத்தான், பகவானிடம் சரண்டர் பண்ணான். அதனால் பாரத பிரதமர் இங்கே மதுராந்துக்கு வரும்போது முந்தா நாள், நேத்திக்கா முந்தா நாளா, நேத்திக்கு, அதுவே எத்தனையோ நாளாக நம்ம இருக்கு. இந்த ஏரி காத்த ராமர் அவரிடம் நான் மண்டியிட்டு வணங்குகிறேன், வணங்கி நான் உரையை ஆரம்பிக்கிறேன். அதுதான் நம்மளுடைய இயல்பு. அப்படி சொன்னான். என்ன சொல்கிறான், இந்த விருத்திகார மதம் அநியாயத்துக்கு அக்கிரமம் பண்ணுறான். இந்த நித்திய கர்மாவை பண்ணினா அக்கர்மன்றான். நித்திய கர்மா நீ பண்ணணும், அது அக்கிரமம். அந்த நித்திய கர்மா பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, பஞ்சமகா யஜ்ஞம் இதெல்லாம் நீ பண்ணணும். ஆனால் பண்ணினாலும் அதில் பலன் வராது. நித்திய கர்மா பண்ணலைன்னா, இப்போ அது பண்ணினா பலன் கிடைக்காது. அபாவ. இப்போ அபாவ பலன் இல்லாதது பண்ணினாலும் ஒன்று தான், பண்ணாகட்டிலும் ஒன்று தான் இல்லையா. அதனால் அகர்மா அப்படின்றான். இப்போ புரியுதா உங்களுக்கு? நித்திய கர்ம பாவ, அகர்ம அபாவ. நீ பண்ணினாலும் அது பலன் தராதனால அது பிரயோஜனம் இல்லை. அதனால் அகர்மா. அதை தான் கிருஷ்ணர் சொல்கிறார். நீ சொல்கிற ஆத்மா அகங்காரம் அதெல்லாம் சொல்லலை. நம்ம அதுக்கு என்ன சொன்னோம், கர்மணி அகர்மணி அப்படின்றதுக்கு என்ன பண்ணோம், அந்த கர்மம் பண்ணினாலும் அத்தியஸ்த கர்மம் அப்படின்னோம். ஏன்னா நான் பண்ணுறேன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ கொஞ்சம் ஆரம்பத்துக்குல அந்த நான் என்ற எதை குறிக்கிறதுனா ஆத்மாவை குறிக்கிறது. அகம் என்ற சொல் ஆத்மான்னு அர்த்தம். அகம் அப்படி சொன்னாலே ஆத்மா. இது எப்படி கடிகாரம்னா கடிகாரம், அந்த மாதிரி அகம் என்ற சொல்லோட பொருள் ஆத்மா. ஆனால் நம்ம ஆத்மான்னு பேசுறதில்ல, நான் என்று சொல்கிறோம். அதை இங்கே ஆச்சாரியார் எடுத்து சொல்கிறார். நீ நானுன்னு சொல்கிறிய, நீ ஆத்மா மேலே ஏற்றி வைக்கிறாய் அப்படின்றார். அப்போ அத்தியஸ்த கர்மணி அகர்ம பஷ்யேத், இது ஞானியோட பார்வை. அகர்மணி கர்ம பஷ்யேத், புரியுதா? ஆத்மா ஒன்று செய்வதில்லை, செய்விப்பதில்லை. அது கர்த்தாவும் கிடையாது, காரயித்தாவும் கிடையாது. அதனால் அந்த அகர்மணி, அதனுடைய கர்மத்தை பார்க்கிறவன் ஞானி. அனாத்மா தான் வேலை செய்கிறத விட ஆத்மா செய்யறதில்லை. இப்படி புரிஞ்சுக்கிறவன் ஞானி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் அகங்காரத்தோட நீ கர்ம பண்ணினாலும் கர்ம பண்ணாமல் இருந்தாலும் அது கர்ம பண்ணினதுக்கு சமம். அகங்காரத்தில் அகம் கர்த்தா அகங்காரகா, அதில் நீ பண்ணினாலும் பண்ணாமல் சும்மா இருக்கிறேன்னு வச்சுக்கேன், தியானம் பண்ணுறேன் அப்படி சொன்னாலும் அது கர்மம். ஏன்? அங்கே கர்மம் இருக்கிறது பிரயத்தனத்துவாத், பகுத்துவாத், புரியுதா? அதில் காரகத்துவாத், புண்ணிய பாவத்துவாத், இதெல்லாம் சோதித்துவாத். இதெல்லாம் ஒரு பிரயத்தனம். எங்கே ஒரு எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு பேர் ஈகோன்னு அர்த்தம், அகங்காரம். புரியுதா? மொத்த புருஷார்த்தமே அகங்காரத்தில் தான் இருக்குது.
அதுதான் மோட்சம் ஆல்சோ அகங்காரம். அப் டு நிதித்தியாசனம் வரைக்கும் அகங்காரம். அகங்காரம் இல்லைன்னா எந்த முயற்சியும் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ நீ எங்கே எஃபர்ட் போடுறியோ அதுக்கு பேர், பிரயத்தனத்துக்கு பேர் அகங்காரம். இதை அறிந்து கொண்டவன் ஞானி. இது எப்படி இதிலேருந்து விடுபடுறது அப்படின்னா, ஞானி ஞானத்தை நிஷ்டையாக்கினவன் என்ன பண்ணுவான்னா, அகங்காரம் தன்னிடமே இருக்கும். ஆனால் அகங்காரத்தை வீட்டுக்கு வந்தால் அந்த மாத விளக்கு டயத்தில் பெண்களை தூரம் அப்படி சொல்லிடுவாங்க. 3 நாளைக்கு எதுவும் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது, சாமி ரூமுக்கு போகக்கூடாது, சாமியார் பூமியா அப்படிலாம் கேட்கக்கூடாது, எல்லாம் கடைப்பிடிக்கணும், வைதிக கடமை, தூரம் சொல்லுவோம். அது போல் ஞானி என்ன பண்ணிட்டான், பர்மனெண்ட்டாகவே இந்த அகங்காரத்தை தூரம் வச்சுட்டான், விதி விலக்கு பண்ணிட்டான். புரியுதா? இப்போ எப்படி பாம்பு தன்னுடைய பல்லில் விஷம் வச்சிருந்தா கூட அது சாகிறதில்லை, விஷம் இருந்தால் செத்து போயிடுவான். ஆனால் பாம்பு மொத்தம் சாகிறதே இல்லை. அதுக்கிட்ட விஷம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்படி வேறு ஆடுறது இது. புரியுதா? இந்த இது ஊதுவான், தெரியும் உங்களுக்கு? அதுவும் டான்ஸ் ஆடுறதுலாம். அப்போ பாம்புக்கு கண்டு தெரியுதான், அதுக்கு காது கேட்காது, பாம்புக்கு காது கேட்காது. புரியுதா? அப்போ எப்படி ஆடுறது அந்த மகுடிக்கு? அந்த இது இருக்கு இல்லையா, இவன் ஆட்டுறான்ல, அந்த இதுவை பார்த்துட்டு ஆடுது. இந்த சாமி வந்து ஆடுறதுங்களே, அதெல்லாம் வந்து சாமியாக வந்து ஆடுறது, அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அது ஆடு. நீயே கொஞ்சம் லைச்சி பண்ணினா ஆடுவேன். இப்போதான் அந்த பம்பை அடித்தா பாரு, அது இது மழையில் வேறு இதுவாகிடுது. இன்னும் இல்லைன்னா நீ ஆடி இருப்ப. நீ அப்போது இதெல்லாம் வந்து இயற்கையாக இருக்கிறது. அகங்காரம் ஞானிக்கு இருக்கும். ஏன்னா அகங்காரப்படுத்தினா அவன் வந்து வெஜிடபிள் ஆகிடுவான். அகங்காரத்தை பயன்படுத்துவான், அகங்காரியாக இருக்க மாட்டான். இதுதான் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. இப்படி நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிகிட்ருக்கோம். விருத்திகார மதத்தில் இருக்கவன் அவன் என்ன சொல்லிட்டான்னா, எது கர்மம் எது அக்கர்மம், அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நித்திய கர்மா வந்து அகர்மம். ஏன் அப்படின்னா ஒரு பலனும் கொடுக்காது நித்திய கர்மா. ஆனால் அகர்மணி கர்ம பஷ்யேத், நீ வந்து ஸ்வதர்மத்தை விட்டுட்டேன்னா, சந்தியாவந்தனத்தை விட்டுட்டேன்னா, நீ வந்து விகித கர்மா பஞ்சமகா யஜ்ஞத்தை விட்டுட்டேன்னா பாவம் வரும். பிரத்யவாய பாவம், புது பாவம் ஒன்றும் உற்பத்தி ஆகிறது இல்லை. நாளைக்கு டிஸ்கஷன் வரும், எதை புது கர்ம தானாக எப்படியா வரும். நாசத்தோ வித்தியத்தை பாவகா, அசத்துலேருந்து சத்தியம் எப்படி வரும்னு கேட்பார் சங்கராச்சாரியார். கேட்க போகிறார், எப்படியா அது வந்து ஒரு பலனும் கொடுக்காதுன்ட்டு நித்திய கர்ம சொல்கிற, இப்போ வந்து என்ன சொல்கிற, அது பாபம் கொடுக்குன்னு சொல்கிறிய, இன்னும் கதை நீ அளக்கிற. அதனால் உன்னுடைய இது வந்து மித்யா ஞானம். கர்மன்றது அனுஷ்டானம் பண்ணக்கூடியது, கர்மத்தை வந்து தெரிஞ்சிக்கிறது இல்லை. புரியுறதா? அப்போது இந்த வைதிக கர்மம் லௌகிக கர்மம் கர்மம் பண்ணினா தான் பலனை கொடுக்கும். கர்மம் பண்ணாமல் சும்மாவே இருந்தால், கர்மத்தை பற்றின ஞானம் மாத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து பரோட்டா வேணும் அப்படி நான் நினைக்கிறேன், பரோட்டா வந்துடுமா? வரும். ஏன்னா அது வரும்னு தெரிஞ்சிட்டு எனக்கு. அப்படிலாம் அந்த ஞானம் இருந்தால் வராது. அங்கே ஒருத்தன் போய் பண்ணணும், கீழே ஒருத்தன் மாவு எடுத்து போய் பண்ணணும், பண்ணி நான் மாஸ்டர் இருக்கணும், பரோட்டா மாஸ்டர் இருக்கணும். புரியுதா? நான் யோகா மாஸ்டர், அவன் பரோட்டா மாஸ்டர். எனக்கு வந்தது பாரு கோவம், அவனும் மாஸ்டர் நானும் மாஸ்டரா? என்னையே அது நம்ம ஈகோ எப்படி இருக்கு பாரு.
இதுதான். அப்போ பரோட்டா மாஸ்டர் கீழே போடுவார். அங்கே ஒரு ஆள் இருக்கணும். சும்மெல்லாம் வராது, நினைச்சாலாம் ஞானத்தில் வராது. ஞானத்தில் வராது. கர்மன்றது அனுஷ்டானம் பண்ணணும், செஞ்சால் தான் வரும். இவன் என்ன சொல்கிறான், நித்திய கர்மாவுக்கு பலன் கிடையாது, எனி கர்மாவுக்கு பலன் உண்டு. புரியுதா? இது வரைக்கும் 60 வருஷம் பண்ணினதுக்கெல்லாம் கர்மாவுக்கு பலன் இந்த வருஷம் உண்டு, நல்லா உண்டு, நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான். புரியுதா? சற்றே பொறுப்பாய் பொறு மனமே பொறு. பொறுத்தது போதும் பொங்கி எழுவாய் இந்த தடவை. அப்படி எல்லாம் வச்சனெல்லாம் நடந்துருக்கு. அப்போ கர்மாவுக்கு பலன் இல்லைன்றவன் வேதாந்தத்தில் என்ன சொல்றேன்னா, கர்மத்துக்கு பலன் உண்டு. புரியுதா? அப்போ நீ என்ன சொல்ற, போன கிளாஸில் சொன்னது, நீ சாஸ்திர விரோதமாக பேசுற. நீ சாஸ்திரம்லாம் ஹானி ஆயிடும். இப்போ சாஸ்திரம் வந்து தேவையில்லாததையா நம்ம தலையில் ஏற்றுறது. பஞ்சமகா யஜ்ஞெல்லாம் சொல்லி இந்த கர்மெல்லாம் பண்ணு, ஸ்வதர்மம் பண்ணு, வர்ணாசிரம தர்மம் பண்ணு எல்லாம் சொல்லி கொடுக்குறத, அப்போது சாஸ்திரம் வந்து தப்பாயிடும். பலனே கொடுக்காதது அது நீ பண்ணு, ஆனால் பலன் வராது. எவனாவது பண்ணுவானா? நீ வந்து மாதம் முழுக்க கம்பெனிக்கு வேலைக்கு போ, ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டான். சம்பளம் கொடுத்தாலும் வேலை. அப்போ பலனு அதுவும் எந்த கம்பெனிக்கு போகலாம், எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் அங்கே டீலிங் இருக்கும். புரியுறதா? அதுக்கு முன்னாடி படிக்கிறதே எதில் படிப்போம், அந்த கணக்கு வச்சு தான் படிப்போம். இந்த மாதிரி ஜாபுக்கு போனால் இந்த மாதிரி சம்பளம் வருன்றது ஒரு பிளானோட தான் படிப்போம். நம்ம +2 போகும்போது அங்கே ஒரு பெரிய பிளானு எக்ஸிக்யூஷன்லாம் இருக்கும். அப்போ பலன் இல்லாமல் முட்டாள் கூட செய்ய மாட்டான். புரியுதா? ஒரு மந்த புத்தி உள்ளவங்க கூட பலன் இல்லாமல் செய்ய மாட்டான். இப்போ பலன் எப்படி இல்லாமல் போயிடும்? கர்மத்துக்கு பலன் உண்டு. இது நம்மளுடைய வாதம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, வேதாந்தத்தில் கர்மத்தினால தான் சித்த சுத்தி உண்டாகும். அதுக்கு தான் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் நம்ம. புரியுதா? அது மாத்திரம் அதனுடைய சைடு எஃபெக்ட், அவாந்திர பலன் என்னன்னா புண்ணியம் கிடைக்கும். புரியுதா? ஏன் வந்து இப்போ வந்து திருப்பதியில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம்னா நிறைய பிரார்த்தனை. ஒரு பிரார்த்தனை வந்து திருப்பதி பிரார்த்தனை, இந்த 108 கேம்ப் முடிச்சு போயிட்டு வந்த பிறகு எல்லாம் நல்லபடியாக வந்து சேர்ந்தோம்னா ஒரு பிரார்த்தனை. அதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை, ஒரு 1000 பிரார்த்தனை அதுக்கு. ஏன்னா நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறோம், ஒன்று கிடக்க ஒன்று, எதில் எது பாவம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து அதை விட பெரிய புண்ணியம் பண்ணிட்டோம்னா டேலி ஆகிடும். அதுக்காக இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அங்கே வந்து முழங்கால் முடிச்சிருக்கு, அந்த முட்டியில் ஏறணும். பாத்திரத்தில் இல்லை, முட்டியை வச்சு சில குழந்தைகள்லாம் ஏறினாங்க. புரியுதா? இந்த விருத்திகாரம் வந்தான்னு வச்சுக்கா, நித்திய கர்மா ஆனால் பலன் கிடையாது. அப்படி சொல், டே பலனை பார்த்துட்டு தான் நாங்கள் செய்யறதே. இப்போ அப்போ நித்திய கர்மாவுக்கு பலன் இருக்கு. அவாந்தர பலன் வந்து புண்ணியம், மெயினான பலன் வந்து வேதாந்தத்துக்கு சித்த சுத்தி, சாதன சதுஷ்டயம். சாதன சதுஷ்டயம் ஞானத்தில் வராது. திதிக்ஷா வர வேண்டும், கோபப்படக்கூடாது. அட்வைஸ் பண்ணு. இங்கே பாரு தம்பி, கோபப்படக்கூடாது. இங்கே பாரு, கோபப்படக்கூடாது. நீ நான் என்ன சொல்கிறேன்னா, கோபப்பட சரியா? அறிவு ஏற்கனவே தமிழ் நூல் சொல்கிறது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. அவனும் சொல்லுவான் நான் கோபப்படல, அவனும் எனக்கு உனக்கு கோபம் கிடையாது, கோபமாக சொல்லுவான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். புத்தி குறைவா இல்லை உனக்கு, நீ போய் உபதேசம் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. யார் கோபமாக இருக்காங்கன்னா கம்முன்னு இருக்கணும்.
இப்போ கணவன் கம்முன்னு இருக்கணுமா, மனைவி கம்முன்னு இருக்கணுமா? ஒரு வீட்டில் ரெண்டுமே அந்த இதில் அரக்கோணம் பக்கத்தில் இருக்க ஒரு கோயில், ரெண்டுமே டான்ஸ் ஆடும். சிவபார்வதி திருவாலங்காடு அவ்வளோ ஆடுவான், இவனும் ஆடுவான். சிவசக்தி நடனம், புரியுதா? ஆனால் ட்ரிக் பண்ணி அவர் ஜெயிச்சிடுவார். புரியுதா? அப்போ கோபம் இருக்கிறது, ஒருத்தர் வந்து அடங்கி போனோம். அப்போ நானே அடங்கி போனோமா? அப்படி சொல்லலை, புத்தி இருக்கவங்க அடங்கி போடும். சிம்பிள். யாருக்கு மெச்சூரிட்டி இருக்கோ அவங்க தான் அடங்கி போடும். இப்போ குழந்தை வந்து இது சொல்கிறது 4 + 1 5, 4 + 1 5. பாப்பா வந்து 6 6. அப்படி சொல்லக்கூடாதுடா. 4 + 1 5 6. சரி இப்போ 6. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்? நீ குழந்தையோட ரொம்ப பெரிய ஆள், இப்போடா ஆத்திரம் வரும் உனக்கு. என்ன அப்படி இதெல்லாம் தப்பாக சொன்ன? அப்புறம் அதுக்கே ஒரு மெச்சூர் வரும், அப்புறம் அதுவே புரிஞ்சுக்கும். புரியுதா? நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். புரியுதா? அதனால் இதை குறிப்பு பண்ணும். இப்போ நீ சுதர்மத்துக்குள்ளற கர்மம் வந்து பலனை கொடுக்கும், சித்த சுத்தி கொடுக்கும், அது புண்ணியத்தை கொடுக்கும். கர்ம ஹையஸ்ட் பலன் என்ன? சித்த சுத்தி. புரியுதா? இவன் என்ன அடுத்தது சொல்கிறான், இந்த நித்திய கர்ம பண்ணலைன்னா பாவம் வரும். அது எப்படி? பிரத்யவாய பாவம் வரும், நரகத்துக்கு போவாய் அப்படின்றான். இப்போ நரகத்துக்கு பாரு, ஒரு ஞானம், நித்திய கர்மன்ற ஞானம் பலனை கொடுக்குறதுன்றான். கொடுக்காது. அதுதான் பரோட்டா. பரோட்டா ஞாபகம் வச்சுக்கணும். கர்ம ஞானம் வந்து கர்ம பலனை கொடுக்காது. கர்மன்றது செஞ்சால் தான் வரும். அதனால் பரோட்டா அப்படின்னு ஞாபகம் போட்டுட்டீங்கன்னா, இன்னும் பரோட்டா புக்கில் யாராவது நம்ம நோட்ஸை பார்த்துக்கினா பரோட்டான்னு இருக்கும். நான் வேதாந்த இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் வேதாந்த விசார பாரதின்னு இத்தனை நாள் விசார பாரதி தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான், அதனால தான் அங்கே எழுதினதை இந்த போர்டு நம்ம தான் வச்சோம். அந்த போர்டில் இருக்கிற அறிவே இன்றைக்கி தான் கிடச்சிது. வேதாந்த விசார பாரதி அப்படின்னு. இதை பாருங்கள், ஒரு சாதாரண போர்டில் இருக்கிற அறிவு வரத்துக்கு அது வந்து 12 வருஷம் ஆகுறது. புரியுறதுல? அப்போ நம்ம தான் வச்சுட்டு விசார பாரதி தான் சொல்கிறேன்ப்பா. அதில் விசார பாரதி அப்படியே வரும். எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு பார்த்தேன் நான். வேதாந்த விசார பாரதி புரியுறது உனக்கு? சிம்பிளாக இருக்குது. அங்கே படியில் ஏறுறதுமே நிற்குது. நான் இப்போ சொன்னோன்னு தான் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, எழுதியிருக்கு. அதுவே நிறைய கண்ணில் தெரியாது. ஃபோக்கஸ் வந்து அந்த படியை எப்படியே ஏறி இதுக்குள்ளே நான் வந்துடணும், நான் வரும்போது லேட்டாக வரக்கூடாது, அது யாரும் பார்த்துடக்கூடாது, எத்தனையோ விஷயம் இருக்கும். எதிர்க்க இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது. டே கண்ணு பார்த்துக்கடா அப்படின்னு அவன் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பிரிட்டிஷ்காரன் போகிறான், அவன் ஊருக்கு போகிறான். பார்த்துக்கடா தம்பியே பார்த்துக்கடா அப்படின்னாரு. பார்த்துட்டேன் நைனா அப்படின்னா. அப்புறம் நடு கடலில் போகும்போது, பார்த்தியப்பா நீ வந்து அவரை மாறி வரணும் அப்படின்றான். என்ன ஒரு மாதிரியா பேசுறார? அப்பா அவர் இல்லைப்பா, அது என்னடா பார்த்த? குதிரையை பார்த்துக்க சொன்ன. இந்த குதிரை மேலே ஒருத்தன் உட்காந்துருந்தானே மேண்ட்ரோ, அவனை பார்க்கலையா? நீ என்ன மேலே பார்க்க சொன்ன? பார்த்தேன், டெய்லியே பார்த்தேன், நீ கேட்ட, நானும் பார்த்தேன்னு சொன்னேன். குதிரை மேலே இருக்கிறவனையா பார்க்க சொன்னேன் நீ? புரியுதா? ஏ குதிரைக்காரன் சொன்னல, நீங்கள் குதிரை மேலே உட்காந்துருக்கணும், பார்க்கவே இல்லை. இனிமேல் அவன் திருப்பி வர முடியாது.
புரியுறதா? அப்படி நான் முன்னாடிலாம் நேற்று வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த பிரிட்டிஷ்காரெல்லாம் திருப்பி வரான், வேறு எதுக்கும் வருவான், அதுக்குள்ளே மாண்ட்ரோ சிலை இருக்காது. புரியுதா? எல்லா சிலையும் எடுத்துட்டோம். ஜார்ஜ் 5 எடுத்துட்டு நேதாஜி சிலையை அங்கே வச்சுட்டார் மோடிஜி. அதனால் பார்க்க வேண்டியதை பார்க்கிறவன் பார்ப்பான். யார் பார்ப்பான்? பிரம்மத்தை பார்ப்பவன் பார்ப்பான். வெறும் காசை பார்க்கிறவன் பார்ப்பான் இல்லை. இப்போ புரியுறதில்ல? அப்போ பார்க்க வேண்டியதை பார்க்கணும். அதை தான் இந்த 4:18 சொல்கிறது. சரியான முறையில் அப்ரோச் பண்ணு. நீ சொல்கிறது ராங். முதல் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். நித்திய கர்மா பலனை தராது, அதனால் அது அகர்மா என்று பார். அது ராங் நம்பர் 1. ராங் நம்பர் 2, நீ அந்த கர்மாவை பண்ணினாலும் பண்ணலைன்னா அந்த கர்மா பாபத்தை கொடுக்கும். பாபத்தை கொடுக்கறதுனால, அது ஒரு கர்மத்தை கொடுக்கறதுனால அது அகர்மாவாக இருந்தாலும், முன்னாடி அகர்மான்னு அதை இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். அந்த அகர்மா கர்மா, ஏன்னா பாபம் கொடுக்கறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் 2 ஸ்டேட்மெண்ட்டும் ராங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மந்த புத்திக்காரர்களுக்கு ஆக்ஞா தேவை. வேதத்தினுடைய கட்டளை, கெஞ்சலை, சத்தியம் வத, தர்மம் சர, அப்படி கட்டளை இடுறது ஆக்ஞா. பண்ணலை உனக்கு மூக்கில் இதில் ரத்தம் இதுவாகும், அப்படிலாம் மிரட்டும். அப்படி மிரட்டினா தான் அவன் செய்வான். இல்லை நரக்கத்துக்கு போவேன் அப்படி சொன்னால் தான் அவன் செய்வான். அதையே ரொம்ப சொல்லிட்டா மூட நம்பிக்கையாக போயிடும். அதுதான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. செகண்டு, மத்தியம புத்தி உள்ளவனுக்கு யக்ஞா, அந்த கர்மத்தை யக்ஞமாக பண்ண சொல்கிறது. புரியுறதா? சத்புத்தி உள்ளவனுக்கு அதே கர்மத்தை யோகமாக பண்ணு, கர்மயோகமாக பண்ணு. அப்போ நம்ம கர்மயோகமாக நம்ம பண்ணுறதுனால காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கெல்லாம் சத்புத்தி இருக்கிறது. அல்லது கர்மயோகமாக பண்ணுறதுனால சத்புத்தி வருது. எப்படியா பண்ணிக்கோங்க. வரலன்னா சார் வந்து கொண்டு இருக்கிறது அப்படி சொல்லுவான். ஏன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ சப்போஸ் ஞானத்தை அடைஞ்சிட்டானா அவன் பண்ணுறது லீலா. இந்த யாக்ஞவல்கியர் மாதிரி நிதித்தியாசனத்துக்கு பண்ணினவன் கர்மத்தை பண்ணினானா அதை தன்னை பரிசோதித்துக் கொள்கிறான். நம்ம லீலா இல்லை. அப்போ தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்றதுக்கு பேர் ஞான நிஷ்டைக்கு போகிறவன். இது வரைக்கும் தேக ஆத்ம தேக புத்தி இருக்கு இல்லையா, அதை ஒரு இடத்துலையும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓ, நம்முடைய சொல், செயல், சிந்தனை, இது மூணும் இந்த வேதாந்தத்தில் இருக்கா, அதில் படித்த பாடத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவான். அப்படிதான் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறது நிதித்தியாசனம். விபர்யா, அந்த விபரீதமான விஷயத்தை எடுக்கிறதுக்கு, பழைய பழக்கத்தை போக்குறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணும். எழுதின ஸ்லேட்டில் எழுதுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் பண்ணும். புது ஸ்லேட்டுனா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஸ்லேட்டு ஜன்மாந்திர ஸ்லேட்டு, நிறைய எழுதி 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 அதில் அழிச்சிருக்கா. அப்புறம் எழுதினா இந்த சாக் பீஸே அப்படி கிறுக்கி போகும், போர்டையே மாற்ற வேண்டியிருக்கும். புரியுதா? ஆனால் உடம்பை தான் மாற்ற முடியும், மனசை மாற்றவே முடியாது. இப்போ செத்து போயிட்டோம்னா இன்னொரு பாடி எடுத்துக்குவோம் இந்த மனசை, அப்புறம் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்களே, ஒரு குடும்பத்தில் இருக்கீங்களே, அதே குடும்பத்திலலாம் பிறக்க மாட்டீங்க. நான் ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணேன், 7 தலைமுறையை நீங்கள் கணவன் மனைவி, அதை மாத்திர சொல். அதுவும் சில நம்ம சொல்கிறது பழிச்சுடுறதா பயப்படுவான். ஆனால் சாஸ்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது. கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஒன்று சேர்த்துக்க மாட்டான், அந்த குடும்பத்தில் பிறக்கவே மாட்டேன். வேறு எங்கேயும் வேறு ஒரு கம்பெனிக்கு போவேன். கம்பெனி மாத்திரம் இல்லை, அதே போல் டெத்தான சூக்ஷ்ம சரீரம் வேறு ஒரு கம்பெனிக்கு போவோம்.
இன்னொரு குரூப்புக்கு போகும். இன்னும் ரொம்ப கட்டிண்டு பாசத்தோடு இருக்கப்படாதுன்னு அர்த்தம். ஏதோ உன்னுடைய கடமையை பண்ணு, அவ்வளோ, அதோடு நிறுத்து. அதுக்கு மேலே ரொம்பலாம் எஃபெக்ட் படாத. புரியுதா? ஏன்னா இந்த சரீரம் இருக்க வரைக்கும் அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் கூடி கொலாவி கொஞ்சறதெல்லாம். அதுக்கப்புறம் போச்சுன்னு வச்சுக்கோ, இப்படி கொலாவிரல ஒரு 2 நாள் வச்சிருந்து தான் அனுப்புறது. போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான். போலீஸ் வந்தானா அவங்ககிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போயா அப்படின்னு. ஏற்கனவே ஒவ்வொருத்தரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டுப்பான். பாடி அரெஸ்ட் நல்லாங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் 13ல். அப்படி பண்ணாலும் பண்ணுவான். அந்த திமுக என்ன வேணா பண்ணுவான். புரியுதா? அப்படிப்பட்ட ஆள். அப்போ இந்த இதில் தன்னை மாத்திரதான் இந்த 4 விஷயத்தில் யார் யார் எப்படி இப்படி இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கு போடக்கூடாது. நம்ம பர்சனல் நம்மளை தான் கணக்கு போடணும். இது ஒரு பின் குறிப்பு. நித்தியஸ்ய அகரணாத் இன்வெர்டட் கமா, நித்தியம் என்றது டெய்லி பண்ணுறதில்ல, பர்மனண்ட் கட்டாயமாக பண்ண வேண்டிய கர்மாவுக்கு பேர் நித்திய கர்மா. ஸ்வதர்மம். ஸ்வதர்மம் நீ என்ன பண்ணுறையோ, லௌகிகமோ வைதிகமோ என்ன கர்ம பண்ணுறையோ அதை ஸ்வதர்மமாக்கு. ஸ்வதர்மமாக்கினா சித்த சுத்தி ஆகும். எப்படி? எது ஸ்வதர்மமோ ராகத்வேஷம் இல்லாதது ஸ்வதர்மம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் பண்ணுறது ஸ்வதர்மம். சப்போஸ் விருப்பு வெறுப்போடு ராகத்வேஷத்தோடு நான் பண்ணினேன்னா ஸ்வதர்மத்தில் வராது, சித்த சுத்தி வராது. இதுக்கு வேற கடன் பண்ணி தொலைக்கணும். அது வரும் ராத்திரியே. அதுக்கு வேற தோசை போடுறா, அது வருமா? எது? இதெல்லாம் நிறைய பாஷை கேட்டிருக்கேன் நான். இதெல்லாம் எல்லாம் ஒரு சங்கேத பாஷையெல்லாம் இருக்கு. அப்போ ஸ்வதர்மம் இருக்கு. மாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணு, நல்ல நேரம், பண்டிகை தினத்தில் கார்த்திகை இதெல்லாம் நமஸ்காரம் பண்ணும் பெரியவங்களுக்கு. அத்தை நெல்லுங்க, தபக்குன்னு ஒரு தண்டால் போட்டுருவான். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பவித்திரமாக பவ்யமாக பண்ண. அதெல்லாம் இப்போல்லாம் பண்ணாது. காலவாரி விடாமல் இருந்தால் சரி. அப்போ அந்த விஷயம் ஸ்வதர்மம் ராகத்வேஷத்தோடு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. ராகத்வேஷம் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் ஸ்வதர்மம். அல்லது ஸ்வதர்மமாக பண்ண ராகத்வேஷம் நியூட்ரல் ஆகும். அப்போ சித்த சுத்தி. சும்மா சொதர்மா, எனக்கு சொதர்மம் வீட்டு வேலையெல்லாம் பண்ணுறது சொதர்மா, அதை விட்டுட்டு நான் கிளாஸுக்கு வருவேனா? இப்போ தானே சொன்னீங்க சொதர்மத்தை விட்டுறக்கூடாதுன்னு. எது சொதர்மா? இப்போ வீட்டில் வேலை பண்ணுறது சொதர்மமா, கிளாஸுக்கு வர்றது சொதர்மமா? 2 சொதர்மம் வரும்போது எதை தேர்ந்தெடுக்கிறது? எதை தேர்ந்தெடுக்கணும்னா கம்ஃபர்டபுளாக எது இருக்கிறதோ. இப்போ நீங்கள் கிளாஸுக்கு நான் வரலைன்னா நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க. ஆனால் வீட்டில் கோச்சிப்பாங்க, தெரியல. நான் வீட்டில் இருக்கணும்ல. அவன் சொல்கிறது நியாயமாக தான் இருக்கு. புரியுதா? அப்படி இல்லை. போய் எது பெருசோ, எது உயர்ந்ததோ, தர்மத்தில் சிறந்ததோ அதுக்கு கீழானதை விட்டுடலாம். இப்படி தர்மசாஸ்திரமே சொல்கிறது. அப்போ இப்போ திருப்பி போனால் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்களே. சேர்த்துக்காட்டி போகிறது என்ன? இப்போ நாங்கள் இதுக்கு போனோம், அமெரிக்காவுக்கு. ஒரு 10-15 பேர் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் ஒரே இந்த கணபதி பப்பா மோரியா, அது விநாயகர் சதுர்த்தி வேறு. அங்கேருந்து ஸ்பெஷலாக ஒரு மண்ணு பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்துட்டான் பாரதத்துலேருந்து. ஒரே ஆனந்தம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு டீம், அது சும்மா டீம், அது பாகுபலி டீம். அது அப்படியே அதை எடுறா அப்படின்னு சொன்னோன்னே பிரசாதம் எடுத்தான். அப்படி அந்த பிரசாதம் இருக்கிற அப்படி எடுத்தான். நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அங்கேயும் எல்லாருக்கும் வாரி வழங்கி எல்லாத்தையும்.
நான் உற்சாகமாக ஆனந்தமாக பேசிட்டு இப்பெல்லாம் வந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு காரில் வந்துட்டேன். கங்காம்மான்னு ஒரு அம்மா அவங்க வீட்டில் தங்கியிருந்தது. இவங்க ஒவ்வொருத்தராக 5 பேர் வந்தாங்க. ஜி என்ன ஒன்றும் இல்லை, அதுலேயே யார் அடி வாங்குவானோ அவனை தான் முன்னாடி அனுப்புவாங்க. இந்த நம்ம 7 பேரோட பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதெல்லாம் தொலையாமல் இருக்கிறதுக்காக ஒரே பவுச்சில் போட்டிருந்தோம். அப்போ தான் மொத்தமாக போயிடுது, பாஸ்போர்ட் போயிடுது. அந்த கும்பலில் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறதுல எங்கே போகணும்? நான் இப்படி உட்காந்து பாஸ்போர்ட் போயிடுது, அதுக்கு துக்கப்படுறியா? பிரம்மன் தெரியலன்னா அதுக்கு துக்கப்படலாம், போய் பாஸ்போர்ட் வரல போய் துக்கப்படணும். ஜி விளையாடுது, நிஜமாவே பாஸ்போர்ட் போயிடுது. சரிடா, இப்போ என்ன பாஸ்போர்ட் போடணும்னா இங்கே இருந்துட்டா போகிறது, எல்லா இடத்துலையும் ஒன்று தானே. யாதும் ஊரே யாவரும் கேள்வி வர சொல்லியிருக்கான். நம்ம இந்த ஊர்லேயே தங்கிடுவோம், நல்லா தான் இருக்குது இந்த ஊர், தங்கிடுவான் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிடுவான். ஜி அது ரொம்ப நல்லதாக போச்சு, புரியுதா? ஏன்னா இவன் எத்தனை நாள் சாப்பாடு போடுவான்? அப்புறம் ப்ரெட்டு தான். எங்கே போனாலும் எவன் வீட்டுக்கு போனாலும் ப்ரெட்டு தான் போடுறான். ஒரு நாள் தான் தோசை போட்டான், மீதெல்லாம் அந்த ப்ரெட்டு தான் சாப்பிடணும். அந்த அமெரிக்காவில் அது ஒரு ஊராது, ஒரு மரம் இருக்குது. ஜி இது பியூட்டிஃபுல் மரம், இந்த மாதிரி பூ இருக்கு, இந்த மாதிரி கலர் கலராக வருமா ஒரே மரம். அப்புறம் பேயாக நிற்கும் இலையெல்லாம் போய், ஒரே மரம். அதை ஒரு அரை மணி நேரம் சொல்லுவான் பாரு அந்த ஊருக்காரன். வா, நம்ம விதவிதமாக மரம் நட்டுருக்கோம் இங்கே, புரியுதா? ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சக்கரையா. அதனால் இந்த பாரு, ஜெயிலில் இருந்தாலும் நமக்கு சேஃப்டி, புரியுதா? அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாது. பகவான் கிருஷ்ணர் ஜெயிலில் தான் பிறந்தார். இது விளையாடுதுங்க. பாஸ்போர்ட் நம்ம திருப்பி நாளைக்கு போகணும், பாஸ்போர்ட் வேணும். சரி பரவாயில்ல, நமக்கு பிராரப்தம் இருக்கிறது, எப்படியோ அப்படி நடக்கும். நீங்கள் எல்லாத்தையும் தேடினீங்களே சரியா? அந்த கர்ப்ப கிரகத்தில் பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அந்த கர்ப்ப கிரகத்தில் தானே அந்த பிள்ளையார் இருந்தார். அது உள்ளர ஸ்வீட் எடுத்தோம்ல, அந்த இடத்த தேடினியா? அந்த ஒரு இடம் தான் ஜி தேடல, எல்லாமே தேடிட்டோம். போய் பார்த்துட்டு வாங்க, திருப்பி கார் எடுத்துக்கிட்டு போய் அந்த அங்கெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை, அது ஒரு காட்டில் போனோம். அது போய் அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு, ஸ்பீடாகவும் போட்டக்கூடாது, ஓட்டினா ஃபைன் போட்டுருவான், புரியுதா? அந்த ஸ்பீடுக்கு தான் வண்டி ஓட்டணும். அதில் போய் எல்லாம் பார்த்து, பா என்ன இருந்தாலும் சுவாமிஜி ஒரு இது தான், தீர்க்கதரிசி தான். எங்கே இப்படி கண்டுபிடிச்சா பாரு, கரெக்டாக அது உள்ளே இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தொலைஞ்சாதான் எதுவுமே தொலைஞ்சு போகாது. ஏன்னா சுவாமி கிட்ட எவனும் போக மாட்டான், பத்திரமா வச்சுட்டு போகலாம். நீ எவனும் அங்கே கிட்டக்க வரமாட்டான். அதனால் அந்த இடத்துல இது இந்த குழந்தைங்கள்லாம் பெரியவங்கள்லாம் கூட்டிகிட்டு போங்க. நித்திய அகரநாத், அப்படிதா ஸ்வதர்மத்தை தள்ளி போடுபவன், ஸ்வதர்மத்தை விட்டவன், அவனுக்கு என்னவாகும்? பிரத்யவாய பாவம் பவதி, அவனுக்கு வரும். இது விஜ்ஞானாத் கிஞ்சித் பலம் நச சியாத், அவனுக்கு இந்த பலனை, இந்த ஞானம் பலனை தராது அப்படின்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஞானம் பலனை தராதுன்னு சொல்கிறது ராங். ஏன்னா கர்மாவோட ஞானம் எந்த பலனையும் தராது. அது கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணுறது தான் முடியும். புரியுதா? இது உடம்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறது ஏதோ பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சரிப்பா, இது யோகா பண்ணுறியா? அதுதான் ஜி, நீங்களும் உங்களை என்னைக்கு பார்த்தேனோ அன்னிலேருந்து சொல்லின்னு இருக்கீங்க ஜி.
பண்ணதான் முடியல பாருங்களேன். எனக்கு தெரியும் அர்த்தகடி சக்கராசனம் என்ன தெரியும், பாதகஸ்தாசனம் என்ன தெரியும், எல்லாமே தெரியும். அந்த படுத்துட்டு குப்புறப்படுத்துட்டு அப்படி இப்படி பண்ணுவோமே புஜங்காசன், அது கூட தெரியும். சர்பாசன் எல்லாமே தெரியும். ஆனால் பண்ண முடியாது பாருங்களேன். ஏன் அதுக்கெல்லாம் திமுக கவர்மெண்ட் பேன் போடலன்னு நினைக்கிறேன். பண்ணுறதில்ல. பண்ணாதனால என்ன ஆகிடுது, இவன் இனிமேல் ஹைட் ஆக முடியாது, இப்படி தான் போக முடியும். புரியுதா? சுகர் ப்ரெஷர் எல்லாம் சாப்பிடும் அந்த வீட்டில். இது மாத்திரம் ஒன்றும் சாப்பிட முடியாது. அருகம்புல்ல சாறு புரியுங்க. ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணலாம்ல, நாளைக்கு பண்ண போகிறோம். புரியுதா? பட்டு மனமே படு, பட்டாதான் உனக்கு அறிவு. பட்ட அறிவு படாத அறிவு. கொஞ்ச நேரம் கையை காலை இப்படி மூவ் பண்ணா என்ன, டாக்டர் சொல்லிட்டாரு யோகா பண்ண சொல்கிறார். அப்படியேப்பா இவர் நடக்கிறதுக்கு டாக்டர் சொல்லணும், நடந்து போ, வாக்கிங் போ. அதாவது அகர்த்தா ஆத்மா அகம் என்ற ஞானம் மாத்திரமே ஞானமாகும். அது கர்ம பண்ண தேவையில்லை, அனுஷ்டானம் பண்ண தேவையில்லை. அகம் அகர்த்தா ஆத்மான்ற ஞானம் இருக்க, கேட்டாலே போகிறோம், அது ஞானம். நீங்களும் ஒரு 25 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்களே ஜி, வரலையே? அகம் அகர்த்தா ஆத்மான்னு வரலையே? அப்போ ஏதோ சொதர்ம அனுஷ்டானம் அவனை மாதிரி சொல்கிறீங்களே, விருத்திகார மதம் மாதிரி. அங்கே தான் நம்ம ஒரு 15 மார்க் வச்சுருக்கோம். சாதன சதுஷ்டிய சம்பன்ன அதிகாரி நாம், அது வந்துதான் பாரு. அது இல்லாமல் வேற ஏதாவது வேற வழி ஏதாவது சொல்லுங்க ஜி, ஷார்ட்கட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஷார்ட்கட்டே கிடையாது. அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா தெளிவாக சொல்லிட்டார் சூத்திரக்காரர். புரியுதா? இது விஜ்ஞானாத் கிஞ்சித் பலம் ந சியாத், துரும்பு அளவு கூட பலன் கிடைக்காது அப்படின்றான். அதனால நபி நித்திய அகரணம் ஞேயத்துவேன சோதித்தம், கடமை செய்யவில்லை என்றால் பாபம், செய்தால் புண்ணியம் சித்த சுத்தி. ஆனால் முட்டாள்தனம் ஐ நோ யோகா, ஐ டூ யோகா, அதுதான் பலனை தரும ஒழிய நீ யோகாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால பலன்லாம் கிடைக்காது. புரியுதா? அதனால் நான் சோதித்தம். ஓகே, அகர்மத்தில் கர்மம் எப்பஷேத், அந்த பிரயத்தனம் உள்ள வரைக்கும் அது அகங்காரம். ஓய், அப்போது இந்த அகங்காரத்தை நீ ரிமூவ் பண்ணினா தான் உனக்கு சம்சாரத்திலேருந்து விடுதலை. அப்படி சொல்லி கடைசியாக 3 பாயிண்ட் சொல்கிறோம். என்ன பாயிண்ட் சொல்கிறோம் அப்படின்னா, அகம் கர்த்தா அகங்காரம், அகம் கர்த்தா அகங்காரம், அகம் அகர்த்தா ஆத்மா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அகம் கர்த்திருவம் சம்சாரி. ஒன்று இந்த பக்கத்தில் இருந்து வா, இல்லாட்டி அந்த பக்கத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் கரெக்ட் பண்ணு, இல்லை இந்த பக்கத்தை பார்த்துட்டு அந்த பக்கம் கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகே, அதனால் அகம் கர்த்தா அகங்காரகா. அகம் கர்த்தா மன்யந்தே விமூடாத்மா அப்படின்றார் பகவான் கீதையில் 4வது அத்தியாயத்தை. இப்போ 4வது அத்தியாயத்தை தான் படிச்சுன்னு இருக்கான். விமூடாத்னா திட்டது இல்லை, அவன் ஆத்மா அஜ்ஞான உடையவன், கர்த்தாவே அகம்னு சொல்லுவான். ஞானி எப்படி சொல்லுவான்? அகம் அகர்த்தா ஆத்மா அகம் அப்படின்வான். அகர்த்தா ஆத்மா அகம், இதுதான் டீலிங், இந்த ஸ்லோகத்தினுடைய டீலிங். ஆனால் நமக்கு இத்தனை வருஷமாக கேட்டாலும் துன்பம் வருதே, துயரம் வருதே, சம்சாரத்தில் இருக்கிறேனே, அப்படின்னா என்ன பண்ணிடுறோம்? கர்மத்தை கர்த்திருவமாக பண்ணிடுறோம், கர்மத்தை கர்த்திருவமாக பண்ணிடுறோம். அகம் கர்த்திரு அகங்காரகா, அகம் கர்த்தா அகங்காரகா, அகம் கர்த்திருவம் சம்சாரகா, சம்சாரிக்கு நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நான் பண்ணினேன்றதை விட்டுடு. கையெழுத்து போடுறத கூட விட்டுட்டா இருப்பார் ரமண மகரிஷி. எழுதிட்டே வந்தார், கடைசியில் கையெழுத்து அகங்காரம் விட்டுரு விட்டவர் அங்கேருந்து ஓடி வந்தார் அண்ணாமலையாரேன்னு சொல்லிட்டு. புரியுதா?
அப்படி புரியுதா? உன்னால் முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணாமலை யாரே அப்படி போயிடுவேன். ரமணருக்கு இழுக்கு உண்டாக்க மாட்டேன். நாட்டில் ஒரு ரமணர் தான் இருக்கணும். அவருக்கு போட்டியாக நான் வரமாட்டேன். நீங்க சொல்றது புரியுது. ஏதோ ரமணரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். முழுக்க ரமணரெல்லாம் ஆகலாம் தேவையில்லை ஜி. அதனால் இந்த விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணு, கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சிக்கோ. சித்த சுத்தி வந்ததுன்னா குரு பிராப்தி, குரு பிராப்தினா சிரவண பிராப்தி, சிரவண பிராப்தினா ஞான பிராப்தி, ஞான பிராப்தினா முக்தி பிராப்தி. அதனால் ப்ராப்பராக சரியாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு இவர் இந்த ஸ்லோகத்தில் 4:18 சொல்கிறாரு. மீதி வகுப்பை நாளைக்கு ரத சப்தமி, பானு ரத சப்தமியை நம்ம கொண்டாடிட்டு மீதி வகுப்பை நம்ம முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.